வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஎம் சாருக்கு பிறந்த நாள். வாழ்த்துக்கள் சிஎம் சார். வாழ்த்துக்கள் சிஎம் சார். மைக்க தட்டாம நீ வாழ்த்துக்கள் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள் சிஎம். எழுந்து போய் சொல்லிட்டு வரியா? நான் வெயிட் பண்றேன். நம்ம வீடியோலாம் ரெகுலரா இப்ப பண்ண மாட்டேன். ஒரு முக்கியமான போஸ்ட் ஒன்று வர வேண்டியிருக்கு, வந்த அப்புறம் விஷ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பொறுமையா பண்ணிக்கிறேன். தெரியல, எனக்கு என்ன போஸ்ட்னு தெரியல. பிறந்த நாளுக்கு ஏதாவது படம் அப்டேட் கொடுப்பாங்க. படம் அப்டேட்? ஆமா, ஜனநாயகத்தில் இன்னொரு படம் நடிச்சு தரேன். அதுவா ஜனநாயகன் பார்ட் 2? இப்பயாச்சும் அந்த டேட் என்னன்னு சொல்லுங்கய்யா. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. பிறந்த நாள் ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் எவ்வளவு கோலாகலமா கொண்டாடணுமோ கொண்டாடுங்க. ஆளுங்க சும்மாவே இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தேன், ரொம்ப கோலாகலமா ஒரு மரத்தடியில கூடி களத்துல தாவேக்கா துண்டை போட்டு மாறி மாறி பொண்ணோட பொத்தி போட்டு எடுத்துக்கிறாங்க. பொண்ணோட போதுறது தப்பு கிடையாது. வாழ்க்கையில முறையா தாவேக்காரங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுதான். அது தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரியும். இனிமேதான் தெரியும். நான் வரும்போது எதுவும் நடக்கல. அண்ட் இந்த பிறந்த நாளைக்கு முன்னோட்டமா சில விஷயங்கள் நடந்தது. என்ன நடந்துச்சு? ஸ்கூல்ல போயிட்டு நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் செம்மையா ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டாரு. ஆமா, வாடி 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 கைப்படாத சீடி. நல்ல கருத்துள்ள பாடல். லைனுக்கு லைனு கருத்து தான். ஒரே கல்வியை பத்தி புகழ்ந்து தள்ளி இருந்த ஒரு பாடல் அது. அது போக சின்ன குழந்தைங்களை வெயில்ல 4 மணி நேரம் நிக்க வச்சு ஒரு உருவத்தை ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. ட்ரோன் ஷாட்ல பார்த்தா அது நம்ம முதல்வரோட முகம். நல்ல விஷயங்க. இந்த படம் வேட்டைக்காரன் படம், சாரி வேலைக்காரன் படம்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன். கிளைமாக்ஸ்ல ஒருமே தலைவரோட முகம் பார்த்தது இல்லையா? ஸ்கூல்லயா? தாவேக்கா நிர்வாகிகளை வச்சு அப்படி பண்ணணும். தாவேக்கால எவ்வளவு நிர்வாகிகள் இருக்கா? அண்ணனுக்காக உயிரையே கொடுக்குற தொண்டர்கள் இருக்கிற கட்சியை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களை எப்படி பண்றீங்க? நான் ஒரே ஒரு சிம்பிளா கேக்குறேன். எலெக்ஷன்ல உழைச்சது தாவேக்கா நிர்வாகிகளா, வீட்டுல இருக்கிற குழந்தைகள்? அப்புறம் யாரை வச்சு பண்ண முடியும்? தாவேக்கா நிர்வாகிகள் நம்ப முடியாதுங்க. குழந்தைகளை நம்பலாம். அம்மா அம்மா விஜய் மாமா போட்டு போடு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் உங்களுக்கு கிடைச்சாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல போய் கேட்டா சப்புன்னு அடைஞ்சு போடுவாங்க. யாருக்கு? நம்ம முதல்வருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு தானே அவர் இருக்காரு. ஆனா பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட போதுன்னு ஒரு டாக் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு இருந்தா தானடா பிரச்சனை. அடுத்து அவரு அது மட்டும் பண்ணல. அடுத்து அங்க மதுரையில மாரத்தானுக்கு வந்து போயிருக்காப்புல. யார்? விஜய் அவர்களா? அமைச்சர்ப்பா, விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. அங்க போயிருக்காரு. அங்க போயிட்டு நம்ம மாசா டைலாக் பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்ட்டு அவர் அதை வந்து ரியலைஸ் பண்ண கூட இல்ல, பேச ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்துல இருந்தவர் முதல்வர் ஸ்டாலின் இல்ல, தளபதி ஸ்டாலின். சார் அது தளபதி ஸ்டாலின் இல்ல, தளபதி விஜய். சபாநாயகராவது ஸ்டா ஜோசப் விஜய்ன்டார். இன்சியல்னு கடந்து போயிருவாங்கன்ட்டு இவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. என்னதான் இருந்தாலும் நம்ம டிஎம்கே 30 வளர்ந்துருக்கோம்ல. 10 வருஷம் கூடவே இருந்திருக்கோம். இதுகளே தூக்கி சுமந்திருக்காங்க. நன்றி விசுவாசம் காட்டுல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வேலை பார்த்து கடைசியில வருவாரு, என் விசுவாசம் குணாகடான்னு வருவாரு. கரெக்ட், வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே சொன்னாங்கல்ல, அவன் அங்க இருக்கணும்னா நம்ம ஆளு ஒருத்தன் உள்ள இருக்கணும்டா, அந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மாரத்தான்ல பண்ண ஒரு வேலை ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளால எதுவே வேணாம்னு சொல்லிட்டு போறோம். இப்பதான்டா பாக்குறேன். அந்த மாரத்தான்ல ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஒருவேளை தப்பா கன்வே ஆகுதா இல்ல என்னன்னு தெரியல. மாரத்தான்ல ஓடி முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு குழந்தையோட காலை இப்படி முட்டியில புடிச்சிட்டே நின்னுட்டு இருக்காரு. எதுக்கு? கையை கொடுத்து வாழ்த்து, காலை புடிச்சு வாழ்த்து சொல்றாங்களோ? கையை எட்டிருக்காரு. அந்த குழந்தைங்க உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. கை எட்டல. பக்கத்துல மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் கை கொடுக்குறாங்க, குழந்தைங்க நீட்டி கை கொடுக்குறாங்களே. நம்ம அமைச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. குழந்தை கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. கால் வலிக்கி விட்டுருப்பாரு. குழந்தை மாற்றமான கட்சி இல்ல, அதனால குழந்தைங்க தான் இவங்களுக்கு முக்கியம். அதனால குழந்தை காலை பிடிச்சி கேட்டிருக்கலாம். ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஆளுங்க வந்து இது வரைக்கும், அதாவது ஒரு நடிகர் விஜய்க்கு பர்த்டே கொண்டாடிருப்பாங்க. முதல்ல வந்து ஒரு முதல்வர் விஜய்க்கு வந்து கொண்டாடுறாங்க. அதனால கொஞ்சம் வந்து ஒரு டோஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. முன்னாடி பவர் கிடையாது. நடிகர் விஜய் போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பட்டாசு வெடிச்சாலோ இந்த பேனர் வச்சாலோ போலீஸ் வந்து சப்புன்னு இறங்கி வைக்காத சொல்லிடுவாங்க அப்படின்னு அடிச்சு தர. ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன். அந்த இதுல நான் சொல்றேன், அந்த மாதிரி சப்புன்னு அடிச்சு அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இப்ப வந்து பவர் நம்மகிட்ட இருக்கிறதால நம்ம எங்க வேணாலும் வெடி வைக்கலாம். ஆனா இந்த பேனர் போஸ்டர் கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிக்க போறோம்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பேனர் வைக்கலாம்.
ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சுக்கலாம். உனக்கு என்ன வெளியில வைக்க கூடாது. வெளிய கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு கட்சி பேனர் வைக்கலாம். ஏன் இது நல்ல திட்டம் வருது? தலைமை செயலகம் சும்மா தானே இருக்கு. அடுத்த வாட்டி அங்கே அது வாயில ஒரு ஃப்ளெக்ஸ் வாய்ப்பு இருக்கு. பெயிண்ட் அடிக்க போறாங்க தலைமை செயலகத்துக்கு. மஞ்சள் சிவப்பு கலர்லயா சகிக்காதே. சரி நீ மேல சொல்லு. அடுத்து ஸ்கூலுக்குள்ள கொடி வைக்கலாம். கட்சி கொடியா? கட்சி கொடி. தேசிய கொடியை தூக்கிட்டு வச்சாங்களா இல்ல தேசிய கொடி இருக்கா இல்ல? அது தேசிய கொடி இருக்கு. அது இப்போ இந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து தேசிய கொடி எடுத்துட்டு தாவே கொடி அதை ஃபுல்லா தாவேகா கொடி. நல்ல விஷயம் தானப்பா. நமக்கு நம்ம ஸ்டேட் தான் முக்கியம். முக்கியமான டேட்ஸ்ல வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் பண்ண போறாங்க. ஆமா, சுதந்திர போராட்டம் தான். இப்ப நம்ம தான் சுதந்திர போராட்ட வீரர்களா மாற போறோம். தமிழ்நாட்டை திருப்பி சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறோம் நம்ம. ஆமா, துப்பாக்கி படத்துல அண்ணன் எப்படி பாகிஸ்தான் எதிரிகளை எதிர்த்து போராடினாங்க, அதே மாதிரி நம்மளும் தாவேக்காக எதிர்த்து போராட போறோம். அதான் அந்த வெடி வெடிக்கிற விஷயத்துக்கு சொல்றேன். இப்ப எங்க வேணாலும் வெடி வெடிக்கலாம்ங்கிற மாதிரி கொண்டு போய் பெட்ரோல் பங்க் பக்கத்துல நட் ரோட்ல மக்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி எங்க வேணாலும் வெடி வெடிக்கலாம். தப்பு கிடையாது. ஜெயிச்சதுக்கே நாங்க ஊரா விட்டு கார் மேல ஏறி நின்று ஆடினவங்க. எங்க தலைவன் பர்த்டேன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? சும்மாவே நாங்க செய்வோம். புசி என்ன வேற சிறப்பா செய்யறோம். செய்யாம இருப்போமா நாங்க? அடுத்து என்ன அப்படின்னாக்கா, முதல்வருக்கு கிஃப்ட் தரா மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம அமைச்சர் வெளியிட்டார். அது பேருனா வனத்துறை அமைச்சர். ஆமா, நிறைய பார்க்ஸ்ல ஃப்ரீயா ஃப்ரீயா கொடுத்தாரு. இப்போ அந்த ஜூல ஏதோ என்ட்ரி டிக்கெட் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க போல. ஆஃப்லைன்ல வந்து ஃப்ரீயா வந்தவங்கள உள்ள போக முடியல. விடலையா? முதல்வர்ட்ட யாரோ சொன்னாங்களா? சொன்னாங்க. பிரஸ் மீட்ல எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. முதல்வர்ட்ட அடிப்படை பிரச்சனைக்கே காது கேட்காது. இனிமே கேட்கும். சரி, இத கொடுத்தது அந்த வனத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? மறந்துருப்பாங்க. ஏன்னா அவர் ஜீவோ அனுப்பியிருப்பாரு. இவங்க தான் இப்படி பண்ணுவாங்களா? பிஸியா இருப்பாரு. போன் நாட் ரீச்சபிள்லே இருக்கும். நீங்க போங்க, நான் போன் எடுக்க நான் பிரச்சனை நான் சொல்லிட்டேன் ஃப்ரீன்னு. அவங்க வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுப்பாரு. பிரஸ் போயிட்டு, சார் நீங்க இங்க இருக்கீங்க, இப்படி ஒரு பிரச்சனையாமல. நான் தான் சொன்னனே, அப்ப தெரியல. நீங்க எங்க தலைவரை தான் கேட்கணும். அப்ப தெரியல. அது ஆன்லைன்ல புக் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆன்லைன்ல புக் பண்ண முடியலையாமா. ஏன்? நிறைய பேர் அது சர்வர் பிரச்சனை போல. தளபதி பிறந்தனால எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணும். சர்வர் பிரச்சனையா வந்து அந்த நாள் சிறப்பாக்கணும் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு எதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருக்காங்களா? எதுக்கு? தலைவருக்கு பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இன்னைக்கு பிறந்த நாள் பைசா குஜி மஸ்தி பண்ணிட்டு சட்டமன்றத்துல இன்னைக்கு வந்து, அதாவது சட்டமன்ற பதவி ஏற்ற எத்தனை நாள்? ஒரு 45 நாள் இருக்குமா? 40 நாள். ஒரு 2 சட்டமன்றம் நடந்திருக்கா? இப்ப நடந்த 3 சட்டமன்றம், அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்துச்சு. மொத்தம் 4 சட்டமன்றம் நடந்திருக்கு. இன்னைக்குதான் எங்க தலைவர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிக்க வச்சது யாரு? எங்க அண்ணன் ஓபிஎஸ். அவரே சும்மா இருந்தவராலே சிரிக்க வச்சிருக்கீங்கன்னா, ராஜா மாதா ஒரு கேள்வி. ஆமா, ஒரு இது இந்த மாதிரி தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கு, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் வச்சு நல்லா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் வைங்க, பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணணும்னு ஓபிஎஸ் வந்து இதை வந்து நான் கடுமையை எதிர்க்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. தண்ணி பாட்டில் ஏன் எதிர்த்தாரு? எங்க கோவம் வந்துச்சுன்னா எவ்வளவு மண்டியில எறிஞ்சிரும். யோசிச்சு பாருங்களேன். அவர் அவரோட சேஃப்டியை புரிஞ்சுக்கணும்ல. ஓபிஎஸ் அவரோட சேஃப்டியை யோசிக்கிறாரு. பக்குவப்பட்ட 2 கட்சிகள் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பயம் இருக்காது. ஓகே, அன்னியார் கொஞ்சம் புதுசு சட்டமன்றத்துக்கு, அதனால சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சியோட சேஃப்டி நம்ம பார்க்கணும். ஆளுங்கட்சியில இருக்கவங்க ஒரு மாதிரி கோளாரா இருக்காங்க. அடிக்க பாயிறாங்க, சட்டமன்றம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆயபுரோ யாரும் வெளியே டக்குன்னு பறக்கணும், எப்படிரா அப்படி சொல்லிட்டு பறந்துட்டு வந்தாரு. ஆமா, அந்த மாதிரி திருப்பி பாட்டிலோட பறந்து வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட்ல அந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை வந்து பாட்டிலால ஏறிறாங்கன்னா, அண்ணன் வந்து கண்ணாடியில பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா, இப்படி கில்லி படத்துல பாக்குறவங்க கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சிருவாரு. இவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கிடையாது. ஆமா ஆமா, கிடையாது. ஏன்னா அண்ணன் சீனியர் கடைக்கோடி பார்வைக்காக காத்திருக்கோம். சொன்ன உடனே சோனா பட்டு அடிச்சிருவோம். கடைக்கோடி பார்வை அதுக்குதான். அத வந்து நாங்க இதை ஏற்படுத்த தலைவர் அமிதாப் மாமா மாதிரி சிரிக்கிறாரு. கோட்டுக்கும் அதுக்கும் பக்காவா செட் ஆகுது. குனிஞ்சு உட்கார்ந்து அந்த இது இல்ல, தலைவர் கண்ணை காட்டினா நாங்க வந்து அதெல்லாம் நம்ம அழகே தமிழ் வகையில சொல்லியிருக்காரு. நின்னா தேரு, கடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ண சச்சா கட்டளை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கண்ண சச்சா எங்களுக்கு கட்டளை, கண்ண சச்சா சோழி முடிச்சிருவோம் நாங்க. அது ஜோஸ் அப்ப வரைக்கும் கண்ணாடி பாட்டில் வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா கண்ணை சச்சா தூக்கி வீசிடுவாங்க. கோவையில இந்த பக்கம் கோவையில ஒரு காலேஜ்ல ஒரு பட்டமளிப்பு விழா, ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்களும் அப்புறம் இன்னொரு 2 அமைச்சரும் போயிருக்காங்க. அங்க போனவங்க பட்டமளிக்கிற பட்டத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்திருக்கணும். அங்கேயும் தாவேக்காவோட பிரச்சார பாட்டு ஒழிக்கப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியலை.
பிரச்சார பாட்டுனா பட்டமளிப்பு விழா. விஜய் உங்க விஜய் உயிரான காப்பி ரைட்டு அடிப்பானா. அப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே எல்லா ஸ்கூல்லையும் ப்ரேயர் மீட்டிங்ல ப்ரேயர் சாங்குக்கு பதிலா உங்கள் விஜய் சாங் பாடுவாங்க. தேசிய கீதத்தை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் விஜய். மதியம் ஒரு நேரம் எல்லாரும் கிளாஸ்ல எந்திரிச்சு அட்டென்ஷன்ல நின்னா உங்கள் விஜய். சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு அம்மா உன்னி அந்த மாதிரி வந்து விஜய் உன்னி அது மாதிரி வந்து போட்டு பாட வச்சிடலாம். இல்ல ஸ்கூல்ஸ்ல அரசியல் பண்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். ஏற்கனவே தேர்தலுக்கு நீங்க குழந்தைங்களை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு 4 பக்கம் இருந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கேஸ் நிலுவையில இருந்துட்டு இருக்கு நீதிமன்றத்துல. ஆனாலும் என்ன தைரியத்துல இன்னும் பிரச்சாரங்களை ஸ்கூல்ல தொடர்றீங்களா? நம்ம கையில தான் ஆட்சி. வருவாங்க. எல்லாருக்கும் அரசியல் தெரியணும், ஸ்கூல்ல இருந்தே அரசியல் பழக்கணும். ஸ்கூல்ல இருந்து அரசியல் பழங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கு வயசு இருக்கு, அவங்களுக்கும் வயசு இருக்கு. என்ன அரசியல பழக்கணுமோ அந்த அரசியல பழக்கணும். ஸ்கூல்ல நீங்க ஒரு கட்சியை பத்தி சொல்லி தரக்கூடாது. இங்க இருக்கிற திராவிட இயக்கங்களோட வரலாறு நம்ம எப்படி அடிமை தலையில இருந்து மீண்டு வந்தோம்னு சொல்லி தரலாம். அந்த அரசியல பழக்குங்க. ஒரு கட்சியோட துண்டை போட்டுட்டு விஜய் மாமாவை பிடிக்குமா? விஜய் மாமா நடிச்ச எந்த படம் பிடிக்கும்? எந்த படம் பாத்திருக்கீங்க? நான் ஏன்டா அந்த படத்தை எல்லாம் பாக்கணும்? இன்னொன்னு விஜய் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, சனாதனத்தை எடுத்து பேசியிருக்காரு, இந்தி திணிப்புக்காக வந்து போராடி இருக்காரு. எந்த படமும் எடுக்கலையா அவரு? பண்ணிருக்காருங்க, கேளுங்க. படம் இல்ல, ரியாலிட்டியாமா. இந்த படமே பார்க்கவே இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்து விஜய் ஃபேன் தான். கிட்டத்தட்ட இந்தி பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டின்னு பாடி இருக்காருல்ல. போராடி தானே எங்க அண்ணன். ஆமா, இந்தி திணிப்பை எதிர்த்து இப்படி போராடினா இப்ப நம்ம வந்து சேலையில வீடு சுதந்திர போராட்டம் பாத்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி இவரை பத்தின படத்துல ஆடைகளை சரியாக போட வேண்டும் நம்ம ஆள் எடுத்திருக்காரு சிவகாசியில. அவ்வளவுதான், சிவகாசியில எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு தஞ்சாவூர் ஜில்லா என்ன படம் பாரு, சுறா. அதான் எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. 50வது படத்தை மறந்துட்டியா அனிலு? அந்த படத்துல டிராயர் தூக்கி காட்டுவாரு இல்லையா? சொல்ல வந்தீங்களா? ஆமா, போன் பேசுறது ஒரு பக்கம் தூக்கி அத சொல்ல வந்தேன் நானு. என்ன ஸ்டைல் தெரியும், அந்த மாதிரி பேண்ட் லூஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுக்கறாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. பசங்களுக்கு பெல்ட் போட்டு பேண்ட் போடுங்க, இல்லன்னா என்ன மாதிரி தூக்கி தூக்கிட்டு நடக்க வேண்டியது. அதனால அப்படியே அடுத்து என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். அடுத்து அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாக்கா, ஸ்கூல்ல காலை உணவு. ஆமா, அதான் 8ஆம் கிளாஸ் வரை விரிவுபடுத்தி செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டு வர்றோம். போதாதா உங்களுக்கு? ஸ்டாலின் கொண்டு வரதா சொன்னாரு. சரி, எங்க அண்ணன் வந்து கொண்டு வரேன்றாரு. சரி, அவங்க கொண்டு வரேன்னு சொன்னதை மேனிஃபெஸ்டோல இருந்து காப்பி அடிச்சா எப்படியோ ஒரு நல்ல விஷயமா கொண்டு வந்தாரு. ஆனா செப்டம்பர் 17க்கு கொண்டு வரதுக்கு இப்பவே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. காலை உணவு திட்டம் தானே பேரு. ஆமா, உணவுல என்னென்ன வரும்? உணவுல இப்ப காலையில பாத்தீங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வடை எல்லாம் வரும். வரும். மதியம் பார்த்தாக்கா சாம்பார் சாதம், தயிர் சாதம், என்ன வேணா வரும். பிஸ்கெட் உணவுல வருமா? ஸ்நாக்ஸ்ங்க, சிற்றுண்டி. ஆமா, தமிழ் வார்த்தை மணிக்கு இப்ப ஸ்நாக்ஸாவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஆடடா. ஓ, 11 மணிக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். என்ன சாப்பாடே காலையில தான் பிஸ்கெட் தான். எதுக்கு தெரியுமா? செப்டம்பர் 17ஆம் தேதி 8ஆம் கிளாஸ் வரை விரிவுபடுத்தணும்ல, காசு சேர்க்க வேண்டி இருக்கு. அதான் பிஸ்கெட்டை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? நான் கூட ராகவாரன் போயிட்டு ஏதாவது யாருக்கு பிஸ்கெட் போடணும், யாருக்கு பிரியாணி போடணும்னு ஆலோசனை கேட்கணும்னு நினைச்சேன். ராகவான வர உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிஸ்கெட் போடுறாங்கன்னா ஏதோ தப்பா இருக்கு. நம்மளாம் ராகவான தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். அவர் ஒரு ஐடியா தாண்டி காலையில அந்த உணவு கொடுக்கறதாலதான் பல குழந்தைகள் வந்து அந்த உள்ள வராங்க, நேரத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அந்த உணவை எதிர்பார்த்து ஸ்கூலுக்கு வருவாங்க. காலையில சாப்பிடாம வந்திருப்பாங்க. வீட்டுல சாப்பிட்டு வர பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த உணவை எதிர்பார்த்து வரவங்களுக்கு நீ காலையில பிஸ்கெட்டை போட்டா அந்த பசங்களோட மனசு ஒரு பக்கம் ஏமாறப்படும், இன்னொன்னு பசியும் அடங்கும். எனக்கு தெரியும். 40 குழந்தைங்க கிட்ட பிஸ்கெட் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கான சாப்பாடுங்க, அந்த சாப்பாட்டு கொடுத்த பட்ஜெட் எனக்கு தெரியும். அது எவன் நடுவுல உருவுனது எனக்கு தெரியும். சாப்பாட்டுல இருந்து பிஸ்கெட் ஆயிருக்கா, கொஞ்ச நாள்ல பிஸ்கெட்டும் இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலை உணவு திட்டமா கேன்சல் பண்ணிட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸோட வளர்ச்சி நிதிக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும். நமக்கு அதானே முக்கியம். என் பிள்ளையும் ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அது தெரியல. மில்கி பிக்கிஸ்ன்னு நினைக்கிறேன். பார்லேஜி தானே இது கம்மின்னுவாங்க. தெரியல. மில்கி பிக்கிஸ் கொடுத்தா நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா ஒவ்வொரு பாக்கெட்ல ஒரு பாட்டில் பாலோட சக்தி இருக்குன்னு ஸ்னேகா சொல்லியிருக்காங்க. கோதுமை வர இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வயர் ஆயிரும்ல. தண்ணி கொடுத்துருப்பாரு. 90s கிட்ஸ் ஃபேவரட், முக்கி சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. நாங்கலாம் மந்த் எண்ட்ல வேற வழி இல்லாம 2 பிஸ்கெட்டை வாங்கி வச்சுட்டு ஆனா தண்ணி கொடுத்தா திம்போம். காலை உணவு சாப்பிட்றவங்க ஒன்றும் அப்பர் மிடில் கிளாஸோட குழந்தைங்களாம் கிடையாது. தினக்கூலி அவங்க காலைல பணியாளராக இருப்பாங்க, காலையில 4 மணிக்கே வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க.
அவங்களுக்குலாம் வந்து ஐயோ புள்ள நல்லபடியா சாப்பிடுதேன்னு தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது. அதுலயும் கை வைக்கிறத விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. ராஜ்மோகன் அவர்கள் இது கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ராஜ்மோகன் அவர்கள் பிஸியா இருக்காரு. இதையாச்சும் கொஞ்சம் சட்டமன்றத்துல கடைக்கண் பார்வைக்காக காத்துட்டு இருக்காரு. வேலை சொல்லாதீங்க. அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு காத்துக்கிட்டு இல்ல, தளபதிக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல இன்னொன்னு அவர் வந்து ஆளுநர் அமைச்சர் ஆயிட்டாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. அவர் தான் சொல்றேன். இதுல கேட்பாங்களே அது இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் எலான் மஸ்க்குக்கே எதுவும் தெரியலையா? உனக்கு எப்படிப்பா எல்லாமே தெரியும்? நம்ம வந்து ராஜ்மோகன் அவர்களோட துறையை மாத்திட்டாங்க. நமக்கு இன்னும் அப்டேட் வரல. பள்ளி கல்வி மற்றும் காவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு மற்றும் அனைத்து துறைகளும் ராஜ்மோகன் ஆல்ரவுண்டர். கிரிக்கெட்லயே ஒரு மேட்ச்ல ஒரு டீம்ல வந்து 2-3 ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. ஆனா இங்க தாவேகாவோட ஒரே ஆளுக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வரியானே. எதுக்கு இப்போ அடுத்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருந்த என்ன அமைச்சர் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காரு? ஏன்னா நான் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். இன்னொன்னு லைவ் திடீர்னு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு எனக்கே தெரியாதுங்க, நான் பாத்ரூம் நடுவுல வெளில வரலான்னு வந்தா அப்பதான் எனக்கே தெரியும் லைவ் கட் பண்ணிட்டாங்கன்னு. அதுவும் சொன்னாரு. லைவ்ல எதிர்கட்சிக்காரங்க பக்கம் இருக்க கேமரா மட்டும் வேலை செய்யலையாம். இப்ப இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்காரங்க பேசுறது மட்டும்தான் தெரியுது. மைக்க கூட இது பண்ணிடுறாங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க இது பண்றத கட் பண்ணிடுறாங்க. சபாநாயகர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் அதுதான் அணில் கடிச்சிருக்கோம். எலி கடிச்சிருக்கோம். எலி கடிச்சிருக்கோம். பர்பஸ்ஃபுல்லாக சொல்லப்பட்டது நோட் டவுன். எலி ஏதாவது கடிச்சிருக்கோம். நீங்க போய் மைக்க செக் பண்ணுங்க தெரியும். அதனால சட்டமன்றமும் சரியில்லை, சட்ட ஒழுங்கும் சரியில்லை, பள்ளிக்கூடமும் சரியில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எஜுகேஷன்ல ஒரு மனுஷன் இருந்தார். படிங்க படிங்க. யார் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்து படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டு படிங்கன்னு படிக்க வச்ச ஒரு ஆளை இப்போ உட்காந்துட்டு ஸ்கூல்ல போய் இன்னும் கொஞ்ச நாளா ஸ்கூல்ல விசில் கோலம் போட சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வருதாமா, கோல போட்டி நடத்த போறாங்களாமா. காமராஜர் பிறந்த நாள் வரும்ல ஜூலை மாசத்துல. முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னா அஞ்சலி அம்மாள் இருக்காங்க, காமராஜர் இருக்காரு, இவங்களை பத்தின காம்படிஷன், இவங்களை பேச்சு போட்டி, ஓவிய போட்டி இப்படியெல்லாம் நடத்தும் போது அவங்களுக்கும் அந்த ஹிஸ்டரி என்னன்னு தெரியும். தமிழ்நாடோட ஹிஸ்டரியோட கொஞ்சம் ரிலேட் ஆகும். சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்கள் முகத்தை வரையலாம், என்ன பண்ணும்போது பிறந்த நாள் வந்து ஏன் பிறந்தீங்க அப்படின்ற கேள்வி வர அளவுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய தமிழ் மகளே உன்னை தவிர கட்டையை வச்சு உடைக்கிறதுக்காக அந்த நெருப்புலாம் வச்சு பண்றாங்க. ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த விதமான ஃபயர் எக்ஸ்டிங்ஷனும் ப்ராப்பரா இங்க இல்ல. அந்த பையன் மேல ஃபயர் ஆயிடுச்சு, டக்குனு ஃபயர் ஆகுது அவனுக்கு. அப்ப ஃபயர் ஆயிடுச்சு கையில. ஃபயர் அணைக்க போறீங்க ஒரு ஈர சாக்கோ எதுவும் இல்ல, தண்ணியோ எடுத்துட்டு போகணும். பெட்ரோலை எடுத்துட்டு போவானா கையில? பெட்ரோலை கையில எடுத்துட்டு போய் ஊத்தி ஸ்டேஜ் எரியுது, முதுகு எரியுது, தோள்பட்டை எரியுது. இது இப்ப தெரியுதா உங்களை ஏன் அப்படி ஆச்சரிய குறிகள்னு சொல்றாங்கன்னு? இதுதான் காரணம். இன்னொன்னு இவன் எதிர்பார்க்கறான், முதல்வர் பிறந்த நாளைக்கு பேச்சு போட்டி வைக்கணுமா? ஆமா, முதல்வர் பிறந்த நாளைக்கு பேச்சு போட்டி வைக்கணுமாமா. இங்க காமராஜர் பிறந்த நாளைக்கு கோல போட்டி தான் நடத்த போறாங்க. யாரு பெஸ்டா விசில வரைகிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் ஆமா. ஸ்கூல்ஸ்ல விசில மட்டும் வரைங்க, காமராஜர் விசில் அடிக்கிற மாதிரி வரைஞ்சாங்க. கண்டாவே பார்க்க முடியாது. பாத்துங்க என்ன நடக்க போறது தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும். நன்றி.